ஐயா வணக்கம். நான் எஸ்எல்எம் மீடியா யூடியூப் சேனலுக்காண்டி வந்திருக்கிறேன். சந்தோஷம். இந்த கோயிலோட ஸ்டோரி போடுறது எனக்கு ஒரு ஆசை. சரி, அதனால் வந்திருக்கிறேன். சரி. இந்த கோயிலில் நீங்கள் நிர்வாகியாக இருக்கீங்களா, என்னவா இருக்கீங்க? கோயிலில் வந்து வெகு காலமாக பொருளாளர் மிக முக்கியஸ்தரமாக இருந்து எல்லா அன்பர்களோடும் வழி நடத்தி செல்லி. சரி, இந்த கோயிலோட ஸ்டோரி சொல்லுங்களேன். ஏன் இந்த திருவிழா வைக்கணுங்கிறத சொல்லுங்கள். கோயில் வந்து ஆரம்ப காலத்தில் பசங்க ஒரு 4 பேர் வயக்காட்டிலிருந்து குளிக்கு போனவங்க ஒரு கண்ணு தெரிஞ்சு அதை எடுத்து வீசி வீசி விளையாடிக்கிட்டே வந்துருக்காங்க. வந்து இங்கே அந்த பட்டிக்கில் வச்சாங்க. வச்சதுக்கு பிற்பாடு ஒரு சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இங்கே குடிசை ஓட்டு அதை ஸ்தாபனம் பண்ணிச்சு. ஸ்தாபனம் பண்ணி திருவிழாக்கள் நடத்துச்சு. அப்புறம் நடத்திட்டு இருக்கிற போது சாமி அருள் வந்து அழகு ஊற்றி சொல்லியும் பூவோட அக்னி சட்டி எடுக்க அம்மா அழைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு 4-5,000 பேர் கூடுவாங்க. அழகு பத்து 100-200 பேர் வருவாங்க. அக்னி சட்டியில் ஒரு 150-200 பேர் இருப்பாங்க. பால் கூட 150 பேர் இருப்பாங்க. இது ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு. எல்லாத்துக்கும் வேண்டிய வரம் கொடுத்து இங்கே வந்து உட்கார்ந்தது. பாம்பு வந்து சிலையில் ஏறி தாளாட்டுச்சு. எப்போ நடந்துச்சு இந்த கோயில்? 46 வருஷத்துக்கு முன்னால். 46 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சாலையில் இருக்கிற போது குடிசையில் பாம்பு வந்து உள்ளுக்கு சாமி மேலே ஏறி படம் எடுத்துட்டு ஆடிச்சு. அதுக்கு பிற்பாடு ஊர் சனமே நம்பினாங்க. நம்பி இங்கே ஸ்தாபனம் பண்ணி வச்சதுக்கு பிற்பாடு இப்போ கருப்புசாமியும் இங்கே வச்சுருக்கீங்களே? ஆமாம், கருப்புசாமி வந்து உள்ளே இருக்கிறது மாரியம்மன், முத்து மாரியம்மன். இது தான் அந்த வயல்வெளியிலேருந்து கொண்டு வந்து வச்சது. கருப்புசாமி காவல் தெய்வமா? கருப்புசாமிங்கிறது காவல் தெய்வம். காவல் மினிப்பன் கருப்புராயன். ஓ, 2 காவல் தெய்வம். காவல் தெய்வம் தான். காவல் தெய்வம். இங்கே கிணறு எல்லாமே வறண்டு போச்சு. 100 அடிக்கு கீழே இந்த சாமி வச்ச விட்டு மழை பெஞ்சு அன்னைக்கு நம்பின கிணறு ஒன்றும் வத்தவே இல்லைங்க எல்லாம். ஓ, இப்போ இந்த சுற்று வட்டாரத்தில் காஞ்சி தீஞ்சு போச்சு. இன்னைக்கு கிணறு வற்றாத நீராக இருந்துக்கிட்டு இருக்குது. வற்றாத கிணறு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த நீரெல்லாம் வற்றி போச்சு? 46 வருஷத்துக்கு. 46 எம்ஜிஆர் வீட்டில் எம்ஜிஆர் வந்ததுக்கு பிற்பாடு மழை பெய்யுது. ஓகேங்க. விஎம்எஸ் மொபைல்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் 80 ரோடு, ராமநாதபுரம், கோவை. ஹலோ வாடிக்கையாளர்களே, இதோ உங்களுக்காக கோவை 80 அடி ரோடு, ராமநாதபுரத்தில் விஎம்எஸ் மொபைல்ஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் மற்றும் மணிகிராம் வசதியும் உண்டு. அது மட்டுமா, பிராண்டட் அனைத்து விதமான மொபைல்களும் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கும். வருகை தாருங்கள். விஎம்எஸ் மொபைல்ஸ் அண்ட் சர்வீஸ் 80 ரோடு, ஓலம்பாஸ், கோவை.